ஒரு நல்ல பாராமீட்டர் கொடுத்திருக்கிறார், அதை வாசிக்கலாம். யாக்கோபு 3:27. யாக்கோபு 3:17 யாராவது வாசிக்கலாம். பரத்திலிருந்து வருகின்ற ஞானமோ, அதாவது தேவ ஞானம் முதலாவது சுத்தமாக இருக்கும். இட்ஸ் a pure holy knowledge. சொல்லுங்க. பின்பு சமாதானத்தை கொண்டு வருகின்றது, சாந்தத்தை கொண்டு வருகின்றது, இணக்கத்தை கொண்டு வருகின்றது, இரக்கத்தாலும் பட்சபாதம் இல்லாததாகவும் மாயமற்றதாகவும் இருக்கின்றது. அன்பானவர்களே, நான் உண்மையாக ஆண்டவரை அறிந்திருக்கின்றேன் என்றால், நான் வேதத்தை கற்று 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 எனக்கு நல்லா தெரியுங்க, ஐ எம் a good preacher, I know how to preach அப்படியெல்லாம் சொன்னேன் என்றால், அதுக்கு கொடுக்கிற பாராமீட்டர் என்னவென்றால், நான் சாந்தமுள்ளவனாக மாறி இருக்க வேண்டும், நான் இணக்கமுள்ளவனாக மாறி இருக்க வேண்டும், நான் இரக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும், நான் அன்பின் ஐக்கியத்திலே உள்ளவனாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இன்னும் நான் ஆண்டவரை அறிகின்ற பிரகாரமாக அறியவில்லை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கலாம் யாராவது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகின்ற எங்களை கொண்டு அவரை அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அறிய அறிய என் மேல் சமாதானம் வருகின்றது, எனக்கு தேவ கிருபை வருகின்றது, இந்த உலகத்தின் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகின்றன, நான் மிகுந்த பக்திமானாக மாறுகின்றேன். அது மட்டுமல்ல, இப்படி என்னுள் ஒரு சேஞ்ச் வரும் பொழுது என்ன நடக்கின்றது? நான் வாசனையை வெளிப்படுத்துகின்றேன். தேவ வாசனை, இயேசு கிறிஸ்துவாகிய வாசனையை வெளிப்படுத்துகின்றவனாக மாறுகின்றேன். என்னுடைய வாயிலிருந்து வாசனை வருகின்றதா? என்னை பார்க்கின்றவர்கள், ஓ, இவர் கடவுளை போல இருக்கிறார் ஐயா, கடவுளை போல பேசுறார் ஐயா, என்ன சாந்தம், என்ன அன்பு, என்ன இரக்கம். அப்படி இல்லை என்றால் கேள்வி எல்லாம், இன்னும் நான் ஆண்டவரை அறியவில்லை. அன்பானவர்களே, இந்த ஆண்டவரை நான் அறிந்தேன் என்றால் என்னையே அவர் மாற்றுகின்றவர், என்னை சுத்தமாக இயேசுவை போல மாற்றுகின்றவர் என்று வேதம் சொல்லுகின்ற 2வது காரியத்தை குயிக்காக நான் சொல்லுகிறேன். 2வது காரியத்துக்கு போவோம். 4வது வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொழுது, 1 தேவ ஞானத்தில் வளர வேண்டும், அப்பொழுது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் இடறி விட மாட்டேன், பரலோகத்துக்கு பங்காக மாறுவேன். 2 தேவ சுபாவத்தில் மாற வேண்டும். I have to change my image. என்னுடைய whole personality should change, என்னுடைய image should change. அன்பானவர்களே, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை வாசிக்கின்றோம். தேவன் மனிதனை தன்னுடைய, சரிதானே, ஆதாம் ஏவாள் மூலமாக அது அப்படியே கலைந்து விட்டது. சரி, பாவம் செய்தாங்க அப்படியே நம்ம வண்டியை ஓட்டிட்டே இருக்கிறோம். நோ, இயேசு கிறிஸ்து வந்த பின் அவர் என்ன சொல்லுகின்றார்? கலாத்தியர் 3:27 யாராவது வாசியுங்கள். கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் சொல்லுங்க, கரெக்டா வாசிக்கல நீங்க. அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. இங்க இருக்கின்ற எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம் ப்ளீஸ். ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஹஸ் பீன் பாப்டைஸ்ட். அப்படியானால் அந்த பாப்டைஸ்டுடைய குணலட்சணம், வாட் இஸ் த டெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் யுவர் பாப்டிசம்? இயேசு கிறிஸ்து நம்மில் தெரிய வேண்டுமாம். பக்கத்துல பாருங்க, கொஞ்சம் யார் இருக்கான்னு பாருங்க தயவு செய்து. யாராவது சுப்பிரமணி, ஜான், யோவான் எல்லாம் இருக்கிறாங்களா, இல்ல இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்களா பாருங்க, தயவு செய்து பாருங்க ப்ளீஸ். இல்ல சிலர் எல்லாம் ரோட்ல போகும்போது யாராவது வந்தாங்கன்னா, ஐயோ இந்த ஆளுக்கு மோத்துல முழிச்சோம், இன்னைக்கு கஞ்சி தண்ணி கூட கிடைக்காதப்பா, ஒளிச்சு போ, சைட்ல போ, இங்க போ. இல்ல அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சாயலில் நம்மை உருவாக்கினார், அதை இழந்து போனோம். ஆண்டவருக்குள்ளாக உருவெடுத்த பொழுது மறுபடியும் அதை இழக்கலங்க. It has come back whether we have realized or not. That is the important point of Christianity. இல்லைன்னா there's a big question mark.
ஹவ் வை பெரிய கொஸ்டின் இல்ல. இயேசு என்னில், என் மனைவி என்ன பாவம், ஐயோ இந்த ஆளு சாயங்காலம் 1 hour பிந்தி வந்தாருன்னா நல்லதுங்க, கொஞ்சம் சமாதானம் இருக்கும் இல்ல. இல்ல ஒரு 3 hours பிந்தி வந்துட்டாருன்னா, கோயத்துல இருக்கிறாரு வரணும்ப்பா அடுத்த வருஷம் வந்தாருன்னா நல்லது, அப்படி திங்க் பண்றாங்களா? இல்ல ஐயோ என் கணவர் வந்துட்டாருன்னா, என் மனைவி வந்துட்டாங்கன்னா. அன்பானவர்களே, தேவ சாயல் வெளிப்படவில்லை என்றால் யாருமே நம்மை விரும்ப மாட்டார்கள். தேவ ஞானத்தில் வளருவதின் ஒரு குணம் என்ன? தேவ சாயலில் நாம் மாற வேண்டும். தேவ சாயல் என்னிடத்தில் இருக்கின்றதா இல்லை என்றால் there is a big question mark. The end of the day என்ன நான் சம்பாதித்தேன், என்ன கொண்டு போனேன்? அருமையானவர்களே, நிறைய இப்ப எல்லாம் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல வந்தா அது ஒரு மார்க்கெட்டா தான் இருக்கும், ஹாஸ்பிட்டலே கிடையாதுங்க. உண்மையில ரியல், ஐ அம் நாட் எக்ஸாஜரேட்டிங். ஒரு சந்தையில போன மாதிரி போறாங்க. எவ்வளவு பரிதமான லைஃப். அப்படி ஜம்முன்னு இருக்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்றாரு, நியூட்ரிஷன் ஃபுட் சாப்பிடுறாரு, டைமுக்கு எல்லாம் கலோரிஸ், எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். பட் போச்சு, ஐயோ கேன்சர், ஐயோ அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர், அது இதுன்னு சொல்றாங்க. என்ன லைஃப்? நத்திங். பெர்மனன்ட் லைஃபே கிடையாது. இட் ஹஸ் கான், தட் டைம் ஹஸ் கான். வாட் ஆர் வி கோயிங் டு அச்சீவ்? இயேசு கிறிஸ்துவை சம்பாதித்தோம் என்றால் தேவ சமாதானம், தேவ இரக்கம், என்னை பார்க்கின்றவர்கள் இயேசுவை பார்க்கின்ற ஒரு பெரிய அற்புதமான ஒரு வாழ்க்கை. இதை தவிர என்ன வேண்டும்? அன்பானவர்களே, இதற்கு நாம் கடவுளோடு உட்கார்ந்து அவரை ஆராய்ந்து நாம குடித்தாதான் முடியும். நீங்க நினைப்பீங்க நான் தான் பைபிள் வாசிக்கிறேன், தியானம் பண்றேன், பிரீச் பண்ண. நோ. நீங்க எவ்வளவு அந்த மரணம் வரையிலும் என்னுடைய மனைவியை, மரணம் வரையிலும் தன்னுடைய கணவனை அவங்க யோசித்து அது இருக்குது எது இருக்குன்னு கற்றுக்கொள்கிறது போல நம்முடைய ஆண்டவரை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றுக்கொண்டே. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 9:23 வாசியுங்கள் குயிக்கா. எரேமியா 9:23 முடிச்சிடுறேன். ஒரு பையன் ஐயா வாசிங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். இதெல்லாம் ஜஸ்ட் நத்திங், இம்மெட்டீரியல். முன்னால வாசிங்க அம்மா. மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் அப்படின்னா, if you want to be confident, அதை நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். I am giving a emphasized word. If you want to be confident in your life, சொல்லுங்க. பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கின்ற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கின்ற. We know Jesus, but whether we have understood Jesus, that is very important. அதுதான் நோய். சரியா? நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இயேசு ரட்சிக்கின்றவர், இயேசு காக்கின்றவர், இயேசு அதை செய்கின்றார், இதை செய்ய. But do we understand him? Do we have the deepest love for my Jesus Christ? அன்பானவர்களே, மற்ற எல்லாம் வேஸ்ட் தான். எப்ப போகணும்னு தெரியாது. கடைசியில கொண்டு அடக்கம் போப்பா, என்னத்த அவர் கையில இருக்கிறத பிடுங்குவாங்க, காலில் இருக்கிற பிடுங்குவாங்க, என்னென்னமோ செய்வாங்க இல்ல. அதனால லாஸ்ட்ல எவ்ரிதிங் இஸ் abandoned from, everything is taken away from. அந்த திங்கிங் நமக்கு வந்து என்றால் ஆண்டவரை அறிகின்ற அறிவிலிருந்து எப்போதுமே நாம் ஃபெயில் ஆகும். 3வது காரியத்திற்கு போவோம். குயிக்கா முடித்து கொள்கின்றேன். 5வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும் ஞானத்தோடு இச்சையடக்கத்தோடு பொறுமையோடு தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தோடு அன்பையும் இந்த 3வது காரியம் வளர்கின்ற விசுவாசம். அவர் faith should increase, it should grow. 1, knowledge of God should grow. 2, நாம் நம்முடைய image of God, சுபாவம் வளர வேண்டும். 3, விசுவாசம் வளர வேண்டும். அநேகர் யோவான் 1:12 இருப்பாங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்தவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தம்முடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார். ஆனா யோவான் 1:12 வெளிப்படுத்தல் வரை எத்தனையோ அதிகாரங்கள், விசுவாச சோதனைகள், விசுவாச இரக்கங்கள், விசுவாச பிணைப்புகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கின்றது. எபிரேயர்ல போகும்பொழுது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் சொல்லும் பொழுது கடுகளவு விசுவாசத்தை கொடுத்து. ஆக இந்த விசுவாசம் வளராதபடிக்கு, if it stumbles somewhere, there's a big question. living விசுவாசமா, இறந்த விசுவாசமா?
கிரியை இல்லாத விசுவாசம். விசுவாசம் அன்பானவர்களே வளர வேண்டும். இந்த வளர்கின்ற விசுவாசத்துக்கு பேதுரு சூப்பர் எக்ஸாம்பிள், பாராமீட்டர் கொடுக்கின்றார். உங்க விசுவாசம் வளர்ந்ததுன்னா என்ன செய்யும்? 1, தைரியத்தை கொடுக்கும். 2, அது இச்சை அடக்கத்தை கொடுக்கும். இல்ல, எனக்கு இச்சை அடக்கம் இல்ல, அந்த எல்லா கெட்ட பழக்கத்திலையும் there is a gravity, உடனே புரிஞ்சுக்கிட வேண்டியது ப்ராப்ளம் வந்து ஃபெய்த்ல, ப்ராப்ளம் வந்து தேவ ஞானம் இல்ல. அடுத்தது பொறுமையை கொடுக்கும். நம்ம வீட்டுல பொறுமை இல்லையா, உடனே நம்ம விசுவாசத்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறது, தேவ அன்பில் இன்னும் வளர்வதற்கு ப்ராப்ளம் இருக்கிறது. அன்பானவர்களே, அடுத்தது சகோதர சிநேகத்தை உண்டாக்குனது. ஆகவே வளர்கின்ற விசுவாசம் வேண்டும். the faith should grow. எத்தனை பேர் இன்றைக்கு ஐயா நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்றீங்களா, ஐயா அவருக்கு எழுதி போட்டுருவோமா, இந்த பண்ணிடுவோமா, நம்ம கால் முடங்கவே செய்யாது இல்ல, நம்ம கால் முடங்கவே பண்ணாது. காசு கொடுப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், எழுதுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் என்னுள் யார் இருக்குண்டா? நம்ம எல்லாம் யாரு? கரெக்ட் ஐடென்டிட்டி சொல்லுங்க. நம்ம எல்லாம் யாரு? கொரிந்தியர்ல என்ன சொல்லுகின்றார்? கர்த்தருடைய ஆலயம். பிலிப்பியர்ல என்ன சொல்லுகின்றார்? சாரி, பேதுருல என்ன சொல்லுகின்றார்? ராஜரீக ஆச்சாரிய கூட்டம். அல்ல, முடிச்சுட்டு ஹிந்தியில காஸ் லோகம் என்று சொல்லி ஒரு அருமையான வசனம் அந்த இடத்துல வரும். எனக்கு நெருக்கமான பிள்ளைகள் என்று சொல்லி வரும். ஆகவே நாம் தேவ ஞானத்தில் வளர வேண்டும், தேவ சுபாவத்தில் வளர வேண்டும், தேவ விசுவாசத்தில் வளர வேண்டும். இந்த மூன்றிலும் நாம் வளரும் பொழுது இந்த இடத்திலே வசனம் சொல்லுகின்றது, நீங்கள் வீணராயிருக்க மாட்டீர்கள், கனியற்றவர்களாயிருக்க மாட்டீர்கள், நீங்கள் ஒரு காலம் இடறி விழ மாட்டீர்கள், நீங்கள் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசம், நமக்கு ரிச் வெல்கம் இன் டு த கிங்டம் ஆஃப் காட். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு நாம் ஆண்டவரை அறிவோம். அறிந்து 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 பத்தாது, இன்னும் அறிவோம், இன்னும் அறிவோம், இன்னும் அறிவோம். வாசிக்க 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 நான் அறிந்து கொண்டே கர்த்தருடைய அந்த பெரிய ஆச்சரியமான காரியங்களை நான் அறிய அறிய நான் அவருடைய சுபாவத்திலே முற்றிலுமாக மாறுவேன். நான் சுபாவத்திலே மாறும் பொழுது என் விசுவாசம் உண்மையான விசுவாசமாக வளர்ந்து பெறுகின்ற விசுவாசமாக மாறும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த திருச்சபைக்கு அபரிதமாக தருவாராக என்று சொல்லி நான் ஆண்டவரை வேண்டுகின்றேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த அருமையான பாஸ்டர், மூப்பர்கள், இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்காக ஜெபியுங்கள், இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள், இந்த 7200 பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். இவங்க எல்லாம் நார்த் இந்தியாவில் லீடர்ஸா மாறினார்கள் என்றால் 7200 திருச்சபையின் தூண்களாக மாறினார்கள் என்றால் ஆமென், அல்லேலூயா, பெரிய ஒரு எழுப்புதலை நார்த் இந்தியாவில் நான் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. நன்றி. இன்னும் அதிகமாக அறிய விரும்புகின்றவர்கள் என்னையோ பாஸ்டரையோ குளோரிதாஸ் அண்ணனையோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணும்பொழுது still we will give you more information. Thank you so much. இப்போ ஏற்கனவே நம்ம அறிவுறுத்தலபடி இன்று நாம் எடுக்க இருக்க காணிக்கை அனைத்தும் நம்முடைய நவஜீவன் மந்தலுக்கு கொடுப்ப இருப்பதனாலே பாடல் படும் பொழுது உதாரணமாக கொடுத்த அந்த ஊழியத்தை தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். One
அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராது இடங்களுண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்களுண்டு. சொல்லப்பட்டிராது இடங்களுண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்களுண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் தூரப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைப்பு பெற்றோர் யாரும் தூரப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தை சேரா ஆடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிற இஸ்ரவேலின் பரிசுத்தர் ஆகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவரே, பார் எல்லாவற்றையும் அதன் காலத்தின் ஏற்ற செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த அந்நிய தேச கொடுத்த நல்ல சபைக்காய் இந்த நாளை உடைய சமயத்தில் மகிழ்ந்து களி கூறும்படியாய் தப்பினி நீ பாராட்டின கிருபைக்காய் உடைய இறக்கங்களுக்காய் கொடுத்த ஜீவனுக்காய் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துறப்பா. படைக்கப்பட்ட காணிக்கை எங்களை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இதை அங்கீகரிக்கும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இது எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அநேக ஆத்துமாக்கள் கண்டுகொள்ளும்படியாய், உம்முடைய ராஜ்யம் மகிமைப்படும்படியாய், உம்முடைய ராஜ்யம் விரிவாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கொடுத்த யாவரையும் வானத்தின் பலங்களை திறந்து இடங்களாம் போக மட்டும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கொடுக்க முடியாமல் இருக்கிற ஒருவரையும் வரும் நாட்கள் அதிகமாய் கொடுக்கும்படியாய் இவர்களுடைய புதிய வழிவாசலை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார்னு சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தப்புனி இவர்கள் வரும் நாட்களில் நல்ல முறை கொடுக்கும்படியாய், உற்சமாய் கொடுக்கும்படியாய் இவர்களுக்கு தப்புனி வழிவாசலை உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களையும் மீதான நேரத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கனமை செலுத்துறோம். எருசலேமில் சமாதானம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு என்ற நாமத்துக்கு கேட்க நல்ல பிதாவே, ஆமென். அறிவிப்புகள். வரும் திங்கள் மற்றும் அடுத்த வார வெள்ளிக்காலை ஆறுதலை பாஸ்டர் கை வல்லம் டேவிட் அவர்கள் தெய்வ செய்தியை நமத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். அடுத்த வார காலை ஆராதனை தனிப்பட்ட ஜெபத்தேவுகளுக்கான ஜெபத்துடன் 10:30 முடிவடையும். சனிக்கிழமை காலை உபவாச கூட்டம் நாளை காலை 10 முதல் பகல் 1 மணி வரை சென்ட் மேத்யூ ஹாலில் நடைபெறும். அடுத்தவருடைய விடுமுறையில் இருக்கும் சகோதரிகள் மற்றும் வீட்டில் வர முடிந்த சகோதரிகள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த வார ஸ்கிரிப்சர் கிளாஸில் பிள்ளைகளுக்கு தேர்வு நடைபெறும். அறிவித்து வரபடி நவம்பர் 4 அரசாங்க விடுமுறையாக இருக்கும் என்றால் அன்று யூத் ரிட்ரீட் ஒன்று காலை 9 முதல் பகல் 1 மணி வரை நடைபெறும். வரும் திங்கள் மாலை நான் வேலை நிமித்தமாக கடந்த செல்ல இருப்பதனால 2 வாரம் நான் இருக்க மாட்டேன். எங்களுடைய பிராணத்திற்காகவும் சுகநலத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சபையின் சகல உதவிகளுக்காக சபை உதவி போதகர் பால்சாமி அந்த காலங்களே தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். எப்பொழுதும் அருமையாக தமிழ் ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்கள் தேவாத்திய நமத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு மீண்டும் ஒரு விசை பேசும்படி நாம் கருத்தாக சில நிமிட நேரங்கள் ஜெபம் பண்ணுவோம். முடிந்தால் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஜெபிப்போம். நாம் வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடக்கிற செய்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று நாம் உட்கார்ந்திருக்கும் போது கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஏராளமான பிரசங்கங்கள், ஏராளமான பிரசங்கியார்கள், ஏராளமான சந்தர்ப்பங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற கிருபையின் காலத்தில் ஆண்டவரே, நாங்கள் கனியற்றவர்களாக இருக்கக்கூடாது. கனி உள்ளவர்களா எங்களை நீர்